ඇත්තටම මන්නාරම දිස්ත්‍රික්කයේ යුද්ධයෙන් පස්සේ நடவடிக்கைகளை நாங்கள் விருத்தி செய்ய போய் நாங்கள் இப்போ தற்போது சவாலாக எதிர்நோக்கிறோம். ஏனென்றால் யுத்தம் நிறைவுவிட்டதன் பின்னர் வன பரிபாலன திணைக்களம் மற்றும் வனஜீவிராசிரியர் திணைக்களத்தினால கிட்டத்தட்ட ஏற்கனவே 36% காடுகளாக இருந்தது. மேலதிகமாக 30% புதிய காடுகள் உருவாக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட அந்த ஒதுக்கு வழியத்தை அந்த அப்படி அவர்கள் செய்யும் போது அவர்கள் ஜிபிஎஸ் மற்ற கூகுள் மேப்பை தான் பயன்படுத்தி செய்ததால் அந்த கூடுதலான விவசாய குளங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குளங்கள் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறதன் காரணமாக அந்த விவசாய விருத்தியை நாங்கள் புனரமைப்பு செய்ய முடியாத நிலைமை வந்து காணப்படுகிறது. இடம்பெயர்ந்தவர்கள் மீள குடியமர்ந்த பின்பு தங்களுடைய அந்த விவசாய நிலங்களை மீள தருமாறு கூறுகிறார்கள். அப்போ அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட விவசாய நிலங்கள் தற்பொழுது கூடுதலாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுக விவசாய நிலங்கள் மற்ற அவையில் தனிப்பட்ட நிலங்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட விவசாய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுகளை இருக்கிறதாக அதை நாங்கள் பெற்று விவசாய அந்த குறிப்பிட்ட மீள குடியமர்ந்தவர்கள் வழங்க முடியாத குணமானது. இது அவர்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அதே போல இந்த நல்லிணக்க இந்த செயல்பாடு ஒரு அம்சமாகி அவர்களுக்குரிய அந்த உடம்புகளை மீள கொடுப்பதிலே நாங்கள் சவாலை எதிர்க்கிறோம். 80ஆம் ஆண்டுகளில் இடம்பெயர்ந்த காரணமாக மக்கள் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அந்த நிலங்கள் கூட தற்பொழுது சிறு காடுகளாக செகண்டரி காடுகளாக உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இப்போ நாங்கள் அந்த பொதுமக்களால் கூறப்பட்ட கிட்டத்தட்ட 12,000 ஹெக்டேர் நிலத்தை நாங்கள் போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஆவணங்களோட சமர்ப்பிக்கும் 1,500 ஹெக்டேர் அளவான நிலம் தான் அவர்களால் முடிக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டு நிலங்களை பொதுமக்களால் கூறப்பட்ட நிலங்களை கூட நாங்கள் முடிக்க முடியாத நிலைமையிலே இருக்குது. ඇත්තටම 1980 මහජනතාව විසින් පරිහරණය කර මොන්ටාගලට ගියාම මොන්ටාගලත් ඒ ප්‍රශ්නේ තියෙනවා. කොරෝනාවට ගියාම කොරෝනාවේ ඒ ප්‍රශ්නේ තියෙනවා. කොරෝනාවේ මම හොඳටම දන්නවා මම ඩිස්ට්‍රික්ට් එකේ වැඩ කරපු නිසා යුද්ධ කාලේදී ෆොරස්ට් එකෙන් රින්කෝ හදන බාරේ දෙපැත්තේ ෆොරස්ට් එකෙන් අයින් කරගෙන මිනිස්සු පදිංචි කරේ. බෙල්ට් එකක් තියෙනවා. හැබැයි දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ ෆොරස්ට් එකට ඔඩිට් එකෙන් කියනවා ඒගොල්ලෝගේ කැලෑව ආපහු ඩිමාර්කේට් කරන්න කියලා. ඒක ඒගොල්ලොන්ට බෑ ඩීගසට් කරන්න තමන්ගේ ලෑන්ඩ්. ඒක රජයේ ප්‍රතිපත්තියේ දීපුවා ගන්නවා. மன்னார் மாவட்டத்திற்கு மட்டுமுடைய பிரச்சனை அல்ல. நான் அனுராதபுரம், கொழுநாங்கூர், புத்தளம் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்ற போதும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் அது குறித்த கால பகுதியில் வன சீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களினால் வர்த்தமான அறிவித்தல் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இடங்களை மீண்டும் விடுவிப்பதென்றால் மீண்டும் வர்த்தமான அறிவித்தல் மூலமாகத்தான் விடுவிக்கப்பட வேண்டும். அது சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. அரசு கொள்கைகள் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு வேலையாக காணப்படுவதனால் இதிலே பல்வேறு இடர்பாடுகள் காணப்படுகிறது. இது உண்மை நான் விஜயம் செய்த அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகவே காணப்படுகிறது. உண்மையில் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வருவதாக இருந்தால் முழு இலங்கைக்கும் ஒட்டுமொத்தமான பொதுவான ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். ஆரம்ப கால வரைபடங்களை நாங்கள் பார்க்கப்பட்டபோது உண்மையில் இங்கே அரச காணிகளாக இருந்ததுதான் மக்கள் 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையில் மக்களுடைய தனியார் காணிகளோ மற்றும் வேலைகளோ இங்கே அபகரிக்கப்படவில்லை என்று நான் நம்புகிறேன். உண்மையில் இந்த ஆணைக்குழுவும் இது தொடர்பான சிபாரிசுகளை மேற்கொள்ள இருக்கிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக உண்மையில் ஒரு பொதுவான கொள்கையை அரசாங்கம் வகுத்து அது தொடர்பாக இந்த காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அந்த வகையில் தான் ஜனாதிபதி அவர்கள் தற்போது உரிமை என்று சொல்லப்படுகின்ற தேசிய வேலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றார். அந்த வேலை திட்டங்களினூடாகவும் இந்த செயற்பாடுகளினூடாகவும் எதிர்காலத்தில் இதற்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். Kalau saya nak kisah, kita kan tak ada
තියෙන මේවා තාම කැසට් කරලා නැහැ. ඒක අතන තියෙන ඒවා කැපිටල් සංවාදයට තියෙනවා. ඒක අපි කියන්නේ කුසිදෙක් දෙපාර්තමේන්තුවේ. ඒ ඔක්කොම අතන ලියාපදිලා තියෙනවා. දැන් අපි වෙන්නේ අර මෙතන විලා රයිට් ඒරියා එක. අනාගතේ මේක උත්තර පාරේ ඒක අපිට යාවති වස්සාව. ඒකට වැබෑපි ඒරියාස් දෙන්න තමයි ගන්නේ. நாங்கள் நேரடியாக ஒரு தீர்மானத்திற்கு வர முடியாது. இது தொடர்பான ஒரு அமைச்சரவை பத்திரம் ஏற்பாடு செய்யப்பட்டு அமைச்சரவையில் அது தொடர்பான அங்கீகாரம் பெற்ற பின்னரே நாங்கள் இதனை மாற்றக்கூடியதாக இருக்கும். எனவே வன பாதுகாப்பு திணைக்கள் இருக்கிறோம், வன சீவராசத்தில் இருக்கிறோம், தனியாக இந்த வேலையை செய்ய முடியாமல் இருக்கிறோம். Is there any opportunity to import